அல்ஜி ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் லாவண்யா ஜெயக்குமார், lavanyajaykumar.com இருந்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச விரும்பின டாபிக்னா ஹவு டு மேக் அ ஃபார்ச்சூன் வித் செல்ஃப் எஜுகேஷன் அப்படின்றது தான். என்னை பொறுத்த வரைக்குங்க, நான் ஒரு சாதாரண குடும்ப சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கேன். அண்ட் ஒரு சாதாரணமான மிடில் கிளாஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, லோவர் மிடில் கிளாஸ் தான் எங்களோட ஃபேமிலி. அப்போ எங்கள் அப்பாவால் வந்து ஒரு நல்ல ஸ்கூலில் கூட என்னை சேர்த்து விட முடியல. நல்ல ஸ்கூல் அப்படின்னு நான் சொல்லும்போது நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் கூட என்னை சேர்த்து விட முடியல. அப்பா அவங்களால முடிஞ்சது ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலில் என்னை சேர்த்து விட்டாங்க. அப்போ எங்களோட பொருளாதார நிலையால் அந்த ஒரு டெசிஷனை அவங்க எடுத்தாங்க. ஆனால் எப்போவுமே எனக்குள்ள ஒரு கஷ்டமாகவே இருக்கும். அது என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களே, நமக்கு நல்ல அறிவு ஆண்டவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு தெரியும், நமக்கு திறமைகளை கொடுத்துருக்கான் அப்படின்னு தெரியும். ஆனால் நம்மளை ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலில் போட்டதால் என்னோட லைஃபையே இப்படி கண்டம் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு விஷயம் என்ன உறுத்திக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, என்னடா இது நம்மளோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு, நம்மளாலாம் எப்படி தான் சாதிக்க முடியும், எனக்கு அந்த வெறி இருக்குது, அந்த ஊக்கம் இருக்குது, உத்வேகம் இருக்குது, ஆனால் சரியான வழிகாட்டுறதுக்கு ஆட்கள் இல்லை. உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் ஒரு லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு செல்ஃப் எஜுகேஷனில் ரொம்ப ஆர்வம். அவர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவார். ஆனால் அதெல்லாம் ஆன்மீக ரீதியாக சித்தர்கள் அப்படி இப்படின்லாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவார். அண்ட் என்சைக்ளோபீடியா வாங்கி கொடுக்கறது, அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களில் எங்களை வந்து ரொம்பவே ஊக்கம் கொடுப்பாரு. எனக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் வாங்கி கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சுன்னு சொல்லுவோம்ல, ஒரு குழந்தைக்கு, ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு என்ன தேவை, அதை எப்படி கைட் பண்ணுறது அப்படின்றதுலாம் தெரியாது. ஆனால் அவரால் என்ன முடியுமோ, அவருக்கு என்ன தெரியுமோ, அவர் அப்போ வந்து ஒரு 25 அந்த ஏஜில் இருக்கும்போது அவர் என்னெல்லாம் படிக்கிறாரோ அந்த மாதிரி விஷயங்களை எனக்கு வாங்கி கொடுப்பாரு. அண்ட் அப்போ குழந்தைங்களுக்கு இருந்த அந்த இங்கிலீஷ் மேகசின்ஸு அதெல்லாம் வாங்கி கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பொருளாதார சூழ்நிலையில் நல்லா இருக்கிற குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து எனக்கு கிடைக்கலையே அப்படின்ட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் என் பேரண்ட்ஸ் அவங்களால எவ்வளோ பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்த எனக்கு ஒரு விஷயம் என் லைஃப்பையே புரட்டி போட்டுச்சு. என்னால் இதெல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்றத, அந்த உத்வேகத்தை இன்னும் நிலைநிறுத்துச்சு எனக்குள்ள. ஏன்னா நமக்குள்ள அந்த அம்பிஷியஸ் ஸ்பிரிட்ஸில் நம்ம எல்ஜே ஃபேமிலி நமக்குள்ள அந்த வெறி இருக்கும். ஆனால் கரெக்டான கைடன்ஸ் இல்லையே, கரெக்டான மென்டார் இல்லையே. இப்போ இருக்கும்போது யூடியூப்லாம் அப்போ இல்லை இல்லையா. இப்போ ரீசெண்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த 2K கிட்ஸுக்குலாம் இது ஒரு பெரிய வரம். ஆனால் நம்மளுக்கு ஒரு 90s கிட்ஸாக இருக்கும்போது நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நம்ம அதுக்குள்ளே கடன்னு வளர்ந்துட்டோம் இல்லையா. அப்போல்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ என் கண்ணில் எப்படியோ பட்டது தான் இந்த செல்ஃப் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம். நம்மளே தேடி படிப்போம், நம்மளே தேடி கற்றுக்குவோம். நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகல, பள்ளி கல்வி முறை இந்த ஒரு விஷயம் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கு, அது நமக்கு வேலைக்காகலை. நமக்கு என்ன வேலைக்காகுதுன்னுட்டு புதுசாக சிஸ்டம்ஸ், புதுசாக ஃப்ரேம் ஒர்க்ஸ், மாடல்ஸ் எல்லாம் எனக்குள்ளே கற்றுக்கிறதுக்கு இந்த செல்ஃப் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பெரிய வழிவகுத்துது அப்படின்னே நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ என்னால் செல்வம் சேர்க்க முடிஞ்சிருக்கு. அண்ட் இன்னும் பெரிய லெவல் நான் என்னோடய லைஃப்பில் அடைவேன். என்னோடய பிஸ்னஸ்லேயும் சரி, என்னோடய லைஃப்லேயும் சரி, என்னோடய ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், ஹாப்பினஸ், இந்த எல்லா ஸ்பியர்ஸ்லையுமே நான் பெஸ்ட்டாக இருப்பேன் அப்படின்றதுக்கு எனக்கு ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் எஜுகேஷனுக்கு நான் வந்து 1000% கிரெடிட் கொடுப்பேன். ஓகே, நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில் இருக்கிற நீங்களுமே வந்து இந்த செல்ஃப் எஜுகேஷனை கையில் எடுங்க. ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது, அதெல்லாம் வந்து ஒரு மாஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு முறை. அது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு டீச்சர் 100 பசங்க அவங்க முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க, அவங்கள எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த ஆன்சர் ஷீட்ஸை திருத்துற முறைக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் நம்மளோட பள்ளி கல்வி முறையை நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ரோபோட்ஸை உருவாக்குறதுக்காக தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு கிரியேட்டிவ் பீயிங்ஸை உருவாக்குறதுக்கு நிறைய தேடல் இருக்கவங்களுக்கு, அந்த கற்றல் மேலே ஆர்வம் இருக்கவங்களுக்கு அது அந்த அளவுக்கு உருவாக்கப்பட்டது கிடையாது இல்லையா. நம்மளோட கற்றல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வர கற்றல், அதுக்கப்புறம் நம்ம தேடுற புக்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற குரு, அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற டீச்சர்ஸ், மென்டார்ஸ், நமக்கு கிடைக்கிற ட்ரைனிங்ஸ் அண்ட் செமினார்ஸ், ஆன்லைன் கோர்சஸ், இதெல்லாம் தான் நம்மளுக்கு பெட்டர் எஜுகேஷன் கொடுக்குது, அப் டு டேட் எஜுகேஷன் கொடுக்குது. இன்னும் நான் ஸ்கூல் காலேஜில் படித்த எந்த ஒரு விஷயமுமே வந்து எனக்கு இப்போ வரைக்கும் உதவி செஞ்சதே இல்லை. கண்டிப்பாக நான் ஒரு CA ஆகிறேன், இல்லை வந்து IAS ஆயிருக்கேன், IPS ஆயிருக்கேன், சிவில் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஒரு டீச்சர் ஆயிருக்கேன், டாக்டர் ஆயிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு பள்ளி சொல்லி கொடுத்த அந்த தேர்வு முறைகள்லேருந்து நான் அடுத்தடுத்த எக்ஸாமினேஷனுக்கு பாஸ் ஆகிறதெல்லாம் எனக்கு ஒரு வேலையை வாங்குறதுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருந்திருக்கும். ஆனால் அதை தவிர்த்து
ஒரு பிஎஸ்சி படித்தேன், எம்எஸ்சி படித்தேன், ஏன்னா சாதாரண அந்த கல்வி மட்டுமே முடிச்சுட்டு வெளியே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலையே, நானும் ஏதோ முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு திங்க் பண்ணுற நம்மள நிறைய பேரும் இருக்க தானே செய்கிறோம் இல்லையா? நமக்கெல்லாம் இந்த எஜுகேஷன் என்ன கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலாக எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். கண்டிப்பாக அங்கே கிடச்சிருக்க மாரல் சயின்ஸ் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்த சில முக்கியமான லெசன்ஸ் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லுவேன். பட் அவ்வளோ காலம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்து 10th வாங்கின 12th வாங்கின மார்க்கெல்லாம் எனக்கு என்ன பண்ணுச்சு? ஒன்றுமே கிடையாது. சே, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம இவ்வளோ எடுத்துக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு, ஏன்னா நான் வந்து ஒரு இப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கும் என்னோட மைண்ட். இது வேணும், இது டார்கெட்னு செட் பண்ணால் அதை அச்சீவ் பண்ணி ஆகணும். ஓகே, ஏன்னா 10th 12th அப்படின்றது ரொம்ப முக்கியமான டார்கெட் நம்மளோட லைஃப்பில் இல்லையா? அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இன்னும் பெட்டர் புக்ஸோட அறிமுகம் கிடச்சிருந்தா, இந்த செல்ஃப் எஜுகேஷனோட அறிமுகம் வந்து அப்போவே எனக்கு வேறு ஆங்கிள்லாம் கிடச்சிருந்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஆக்சுவலாக. ஸோ நான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச புத்தகங்களின் அறிமுகமும் என்னோட செல்ஃப் எஜுகேஷனில் நான் அதிக அளவுக்கு ஊன்றி கற்றுக்கிட்ட விஷயங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே, நானே கற்றுக்கிட்ட என்னோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், எனக்கு ஸ்கூலோ காலேஜோ கண்டிப்பாக சொல்லியே தவிரல. ஓகே, இந்த வேலை போ, இது இந்த மாதிரியான ஆள், நீ இந்த மாதிரி போ, இந்த மாதிரி நீ கற்றுக்கோ அப்படின்னு எனக்கு சொல்லித்தரல. நானே எனக்குள்ள இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாக பேச கற்றுக்கிட்டேன். எனக்கு எழுத ரொம்ப பிடிக்கும், ஜேர்னல் பண்ணுவேன். ஓகே, ஜேர்னலிங் அப்படின்னு வரும்போது நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எழுதுறது. ஃபர்ஸ்ட்லாம் நான் தமிழில் ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் நல்லா நான் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தங்கிலீஷில் எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ்லேயே எழுத ஆரம்பித்தேன். அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எனக்கு நல்ல ரைட்டிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுச்சு. அதை வச்சு நான் என்னோட கான்டென்ட் ரைட்டிங் அப்படின்ற ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டேன். அண்ட் தென் நான் ஒரு ஜாபுக்கு போகும்போது கூட நான் அந்த ஜாபில் வாங்கின மணியை விட எனக்கு ஒரு வீக்கெண்டில் ஒர்க் பண்ண இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கில் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ அளவுக்கு பணம் ஈட்டி தந்துச்சு. எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு, நம்மளாலையும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும், நம்மளாலையும் கிளையன்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியும், நம்மளை நம்பியும் 4 பேர் கிளையண்ட் வருவாங்க, அவங்களுக்கு நான் பக்காவாக சர்வீஸ் பண்ணால் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. அது மூலமாக என்னோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ், என்னோட ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் கம்பெனி நான் ஆரம்பித்தேன். அது மூலம் வந்து கரியர் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அண்ட் டேலண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்லாம் நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். அண்ட் தென் இப்போ எல்ஜி அகாடமி உருவாக்கியிருக்கேன். இந்த ஒரு பாதையை நான் திரும்பி பார்க்கும்போது அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் எஜுகேஷன். இந்த செல்ஃப் எஜுகேஷனை தான் நான் தொடர்ந்து நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸ் அண்ட் கரியர் டெவலப்மெண்ட் வீடியோஸில் நான் நம்மளோட எல்ஜே ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு அப்போ கிடைக்காத ஒரு விஷயம், இந்த யூடியூப் மாதிரி சோஷியல் மீடியா மாதிரி இருக்க இவ்வளோ பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லையா, இதெல்லாம் அப்போவே இருந்திருந்தா நம்மளோட 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்க்குலாம் கிடச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஆனால் இப்போ இருக்க ஜெனரேஷன் ரொம்ப லக்கியான ஜெனரேஷன், ரைட்? ஆனாலும் பரவாயில்ல, நம்ம 90s அண்ட் 80s கிட்ஸ் 70s கிட்ஸ் கூட கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லாவே கிராப் பண்ணிக்கிறோம். நமக்கு அப்போ கிடைக்காத ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம இப்போ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம் அப்படின்றத நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் வந்து கண்டினியூஸாக நம்மளோட எல்ஜே ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இதில் முன்னேறுங்க, உங்களோட செல்ஃப் எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றத தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா செல்ஃப் எஜுகேஷன் மட்டும்தான் உங்களுக்கு ஃபார்ச்சூன்ஸ்னால் செல்வங்கள், ஓகே, செல்வத்தை சேர்க்கறதுக்கான ஒரு வளத்தை உங்களோட வாழ்க்கையில் ஈர்க்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது. உங்களோட லைஃப்பை பாசிட்டிவாக வைக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு வரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். செல்ஃப் எஜுகேஷனை நான் அப்படி தான் பார்க்குறேன். சுய கல்வி, என்னால் முன்னேற முடியும், எனக்கு முன்னேறணும்னு ஆசை இருக்குது, அந்த ஆசைக்கு இப்போ பல வழிகள் இருக்குது, ஆசான்கள் இருக்காங்க, அவங்கள நான் தேடி கண்டுபிடிக்க முடியும். அந்த ஆசான் வந்து ஒரு புக்லேயோ, ஒரு ட்ரைனிங்லேயோ, ஒரு செமினார்லேயோ, ஒரு கோர்ஸ்லேயோ நான் வந்து அவங்கள தேடி கண்டுபிடிக்க முடியும். ஏன் இந்த ஒரு யூடியூப் வீடியோக்கள்லையும் நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு வரம் நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. அதை நீங்கள் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கில்ஸை ஸ்டாக் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்கில்லை சுற்றி இருக்கிற மற்ற ஸ்கில்ஸையும் அக்வயர் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, முதல்லையே வந்து நான் ஒரு 10 ஸ்கில் கற்றுக்க போகிறேன் இந்த ஒரு வருஷத்தில் அப்படின்னு போகாமல் அந்த ஒரு விஷயத்தில் நான் சொன்னல, என்னோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் எனக்கு பல விஷயங்களை பண்ணுறதுக்கு அந்த ஒரு கீஸ்டோன் ஹேபிட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்மளோட நல்ல பழக்கங்களை உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான மையப்புள்ளியான அந்த நல்ல பழக்கத்தை உருவாக்கிக்கிட்டா அது நம்மளோட லைஃபையே டேர்ன் அரவுண்ட் பண்ணும். காலைல நீங்கள் 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக ஆஃபீஸ் போவீங்க, வேலையெல்லாம் பக்காவாக முடிப்பீங்க, உங்களோட உடல் நலம் பெறும், நல்ல சாய்ஸஸ் எடுப்பீங்க ஃபுட்டில், அண்ட் தென் கரெக்டாக ஆஃபீஸை விட்டு வெளியே வருவீங்க, கரெக்டான டயத்தில் வேலையை முடிப்பீங்க, உங்களோட உடல் நலம் நல்லாயிருக்கும், அண்ட் உங்களோட ஆஃபீஸ்லேயும் நீங்கள் சிறந்த பணி செய்கிறதால உங்களுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிற அந்த ஒரு ஹேபிட் மாதிரி
இதை ஒரு கீ ஸ்டோன் ஸ்கில்லாக பார்க்குறேன். ஒரு இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்கில் என்னோடய லைஃப்பில் எவ்வளோ அடிஷ்னல் ஸ்கில்ஸை நான் கற்றுக்கிறதுக்கு, என்னோடய லைஃப்பை அந்த செல்ஃப் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நானே கற்றுக்கிட்டது, நானே தேடி 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 எனக்குள்ளே எப்படி இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டது, எனக்குள்ளே நான் என்னோடய சுய முன்னேற்றத்துக்காக கொடுத்த அந்த டைம், அந்த எஃபர்ட் எல்லாமே இன்றைக்கி பல மடங்கில் எனக்கு திருப்பி கொடுத்துருக்கு. பொருளாகவும், எனக்கு ஒரு பேராகவும், புகழாகவும், என்னோட பேங்க் பேலன்ஸாகவும் எனக்கு திருப்பி வந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நான் செய்கிறது இதுதான், ரொம்ப சிம்பிளான விஷயம். நான் ஒரு விஷயம் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் ஆழ்ந்து அந்த கடலில் போய் முத்தெடுப்பாங்கள்ல, அது கஷ்டமான ப்ராசஸ். ஓகே, சும்மா நீந்திட்டு ஒரு ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு ஆட்டம் போட்டுட்டு வர்றது யார் வேணால் பண்ணலாம். ஆனால் அந்த நீந்தி முத்தெடுக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ் இல்லையா? ஆனால் அதுதான் உங்களுக்கு செல்வங்களை அள்ளித்தர ஒரு ஸ்கில்லாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கில்லையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அந்த மாதிரி உங்களோட செல்ஃப் எஜுகேஷனை கன்சிடர் பண்ணுங்கள். செல்ஃப் எஜுகேஷன் தான் எப்போவுமே நீங்கள் இந்த டைனமிக்கான இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ மாறிக்கிட்டே இருக்க காலத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னா அது செல்ஃப் எஜுகேஷன். அவ்வளோதான். ஒரு திறனை எடுங்க, அந்த திறனுக்கு சார்ந்து என்னென்ன திறன்கள்லாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். அந்த திறன்களில் முன்னேறிக்கிட்டே இருங்க, அதை அடுக்கிக்கிட்டே போங்க. நான் டேலண்ட் ஸ்டாக்கிங் பற்றி நிறைய வீடியோக்களில் பேசிட்டு இருக்கேன். அதில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ இப்போ எனக்கு ஞாபகம் வருது, மேபி அதை நான் இங்கே லிங்க் பண்ணுறேன், கண்டிப்பாக அதை செக் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட திறன்களில் மேம்படுத்திகிட்டே இருங்க. செல்ஃப் எஜுகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் கொடுக்கும். ஏன்னா எனக்கு அது எல்லா செல்வங்களையும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகுது. நான் எந்த செல்ஃப் எஜுகேஷனில் அடுத்தது எனக்கு என்ன வேணும், இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த திறனை நான் வளர்த்துக்கணும் அப்படின்றதுல நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். அதுதான் எனக்குள்ளே நான் போட்டுக்கிற முக்கியமான முதலீடு, ஒரு பெரிய முதலீடு. எல்லாரும் சொல்லுவாங்களே, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் விட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக, ஒரு பெரிய முதலீடாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அது செல்ஃப் எஜுகேஷனில் நீங்கள் பண்ணுற முதலீடாக மட்டும்தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு சிறந்த ஹை பேயிங் ஸ்கில்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் இருந்ததுன்னா நம்மளோட ஹை இன்கம் ஸ்கில் சீரீஸில் இருக்க கோர்ஸ்களில் ஜாயின் பண்ணுங்கள். அது இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு கான்டென்ட் ரைட்டிங் கற்றுக்கிறதா இருக்கட்டும், உங்களோட இமெயில் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட இன்டர்வியூ ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கான கோர்ஸ்களை நீங்கள் இண்டிவிஜுவலாக lavanyajayakumar.comல பார்க்க முடியும். அதை தவிர நீங்கள் இந்த செல்வம் சேர்க்கிறது அப்படின்ற சப்ஜெக்டில் ரொம்ப ஆர்வமுள்ளவராக இருக்கீங்க அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபேனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மைண்ட் மாஸ்டரி சிஸ்டம் அந்த சீரீஸில் இருக்க மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி கோர்ஸ்லையும் இணைங்க. நான் உங்களை lavanyajayakumar.comல மீட் பண்ணுறேன். செல்ஃப் எஜுகேஷனில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஃபார்ச்சூன்ஸை கொடுக்க போகுது.